வணக்கம். வெல்கம் பேக் டூ மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிஷிப் 3.1 சாப்டர் 9ல வந்து வெல்டிங் சிம்பிள பத்தி தான் வந்து இந்த வீடியோல வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ வந்து இப்ப நார்மலா ஒரு இன்ஜினியரிங் டிராயிங்ல வந்து வெல்ட் ப்ரிப்பரேஷன் அந்த ஸ்கெட்ச வந்து ஸோ இந்த வெல்டுல இந்த மாரி அ குரூவ் இருக்கு. ஒரு டைமென்ஷன்ஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அப்படி மென்ஷன் பண்ணி நீங்க வந்து ஒரு ஒரு டிராயிங்ல பார்த்தீங்கன்னா, நெறையா ஜாயின்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஜாயின்ட்ஸுக்கும் நீங்க வந்து இந்த மாரி ஸ்கெட்ச் நீங்க வந்து போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து டைமும் கன்சியூம் ஆகும். சரிங்களா? நெறைய டைம் எடுத்துக்கும். அதே மாரி அந்த டிராயிங்கே வந்து ஒரு மெஸ் அப் ஆயிரும். ஸோ அந்த டிராயிங்ல வந்து உங்களுக்கு மெஸ் அப் ஆகும். ஸோ அத வந்து தடுக்கிறதுக்கு தான் அதுக்கு ஆல்டர்னேட்டா வந்தது தான் வந்து இந்த வெல் சிம்பிள் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். ஸோ ஒவ்வொரு குரூவுக்கும் ஒவ்வொரு சிம்பிள் வந்து இருக்கு. ஸோ அத அத நம்ம வந்து அந்த ஜாயின் கிட்ட அந்த மென்ஷன் பண்ணாலே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கெட்சுக்கும் இதுக்கும் உள்ள அட்வான்டேஜ் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து குயிக்கா நீங்க வந்து டிராயிங்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாரி உங்களுக்கு வந்து டிராயிங்ல எந்த ஒரு மெஸ் அப்பும் வராது. சரிங்களா? டிராயிங்ல எந்த ஒரு ஓவர் பர்டனும் ஏற்படாது. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ இப்ப வந்து ஒவ்வொரு ஜாயின்ட்க்கும் நீங்க அடிஷனலா வந்து இந்த ஸ்கெட்ச் வரையணும். பட் இதுக்கு வரைய தேவை கிடையாது. சரிங்களா? இப்போ வந்து ஒரு வில்லு சிம்பல பத்தி வச்சே நம்ம வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா வந்து ஸ்டாண்டர்ட் ஜாயின்ட் மட்டும் தான் வந்து நம்ம வந்து வெல்டு சிம்பிளா வந்து யூஸ் பண்ண முடியும். அது எப்படின்னா ஸ்டாண்டர்ட்ல வந்து சில ஜாயின்ட்ஸ்க்கு மட்டும் தான் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அத மட்டும் தான் நம்ம வந்து வெல்டு சிம்பிளா நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதுல வந்து டைமென்ஷன்ஸ் எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரிங்களா? அதே மாரி இத இன்டர்பிரேட் பண்றதுக்கு, இந்த சிம்பல வந்து இன்டர்பிரேட் பண்றதுக்கு என்ன என்ன குரு? அதுக்கு வந்து சம் ட்ரெய்னிங் வந்து தேவை. யார் வந்து இன்டர்பிரேட் பண்றாங்களோ, அவங்களுக்கு வந்து சம் ட்ரெய்னிங் வந்து தேவை. ஸோ அத பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் வந்து டிஸ்அட்வான்டேஜ். இந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனுக்கு. சரிங்களா? அந்த வெல்டு சிம்பிளுக்கு. ஸோ நார்மலா வந்து 2 ஸ்டாண்டர்ட் வந்து ஃபாலோ பண்றாங்க. இந்த வெல்டு சிம்பிளுக்கு. சரிங்களா? யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, பிஎஸ்இஎன் ஐஎஸ்ஓ 2553. ஸோ வெல்டட் ஜாயிண்ட்டுக்கு, பிரேஸ்டு, ஷால்டர் ஜாயிண்ட்டுக்கு இந்த ஸ்டாண்டர்ட வந்து ஃபாலோ பண்றாங்க. அந்த வெல் சிம்பிளுக்கு. சரிங்களா? இந்த டிராயிங்ல வந்து எப்படி வந்து வெல் சிம்பிள் இருக்கணும், அந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன வந்து இந்த ஸ்டாண்டர்ட ஃபாலோ பண்ணி தான் வந்து பண்றாங்க. அதே மாரி அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ல பார்த்தீங்கன்னா, ஏடபிள்யூஎஸ் ஏ 2.4. ஸோ இதுல வெல்டிங், பிரேசிங் அண்ட் நான் டிஸ்ட்ரக்டிவ் எக்ஸாமினேஷன். ஸோ இதுக்கு இந்த இந்த ஸ்டாண்டர்ட் தான் ஃபாலோ பண்றாங்க. அந்த சிம்பிளுக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து வெல்டிங் சிம்பிள். ஸோ ஸ்கொயர் பட் வெல்டுனா உங்களுக்கு சிம்பிள் வந்து இப்படி தான் இருக்கும். 2 கோடு இருக்கும். சிங்கிள் வி அப்படின்னா 2 உங்களுக்கு வி ஷேப்ல உங்களுக்கு வந்து சிம்பிள் இருக்கும். பெவல்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு சைடு வந்து ஸ்ட்ரெய்ட்டாவும், ஒரு சைடு ஹாஃப் வி மாரி இருக்கும். ஸோ அது வந்து சிங்கிள் பெவலு. சரிங்களா? அதே மாரி சிங்கிள் வி பட் வெல்டு இதில வந்து உங்களுக்கு வந்து ரூட் ஃபேஸ் வந்து காட்டணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மாரி வி ஷேப்ல கொஞ்சம் ஒரு லைன் வந்து அட் த எண்ட் ஆஃப் த வில வந்து ஒரு லைன் இருந்துச்சுன்னா, அது வந்து அந்த இடத்துல ஃபேஸ் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாரி உங்களுக்கு வந்து பெவல்லயும் அப்படி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூ, சிங்கிள் ஜே, ஃபில்லட் வெல்டுக்கு உங்களுக்கு ட்ரையாங்கிள் மாரி இருக்கும். சரிங்களா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாரி. அதுக்கப்புறம் கிளாடிங்னா வந்து 2 கர்வ் மாரி இருக்கும். சரிங்களா? 2 கர்வ் இருந்தா அந்த இடத்துல கிளாடிங் இருக்குன்னு அர்த்தம். பேக் ரன் பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து பேக் வெல்ட் அடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாரி சிம்பிள் இருக்கும். சரிங்களா? ஒரு ரேடியஸ் மாரி. அப்புறம் பேக்கிங் பார். பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து பார் வைக்கிறாங்க, அந்த ஸ்ட்ரிப் வைக்கிறாங்கன்னா, இந்த மாரி சிம்பிள் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு அந்த ஃபேஸ் சைடு வந்து என்ன குரூவோ, அதே இது பேக் சைடும் இருந்துச்சுன்னா,
அது வந்து சிமெட்ரிக் வெல்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரே உங்களுக்கு வந்து டெப்த்தும் ஒரே மாரி தான் இருக்கும். அதே மாரி அதே இது பின்னாடியும் இருக்கும். இப்ப வந்து இது வந்து டபுள் வின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதோட லென்த்து, விட்த் எல்லாமே சேமா இருக்கும். ஸோ சிமெட்ரிக் வெல்டு. சரிங்களா? போத் சைடு உங்களுக்கு வெல்டு வந்து சேமா இருக்கிறது தான் வந்து சிமெட்ரிக் வெல்டு. ஸோ இதுல வந்து டபுள் வி குரூவ் இருக்கு. ஸோ அதனால 2 பக்கம் வி இருக்கு. அப் சைடும் வி இருக்கு, பேக் சைடும் வி இருக்கு. அதுக்கப்புறம் டபுள் பெவல். உங்களுக்கு 2 சைடும் பெவல் இருக்கு. ஸோ 2 பக்கம் ரெப்ரசன்ட் பண்ணுது. சரிங்களா? பெவல. அடுத்து டபுள் யூ. அப்புறம் டபுள் ஜே. யூ ஷேப்ல இருக்கு. இது ஜே ஷேப்ல இருக்கு. ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? ஸோ சப்ளிமெண்டரி. உங்களுக்கு வந்து அடிஷனலா உங்களுக்கு வந்து சில சிம்பிள்ஸ்லாம் வந்து குடுத்துருக்காங்க. இது எத ரெப்ரசன்ட் பண்ணி அப்டின்னா, அந்த ஃபேஸ் அண்ட் ரூட்ட வந்து ஆ ரெப்ரசன்ட் பண்ணி உங்களுக்கு வந்து சிம்பிள் குடுத்துருக்காங்க. இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளஷ் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, இந்த மாரி ஃப்ளாட்டா வந்து ஒரு சிம்பிள் இருக்கும். உங்களுக்கு வந்து வி அந்த குரூவ்ல வந்து மேல ஒரு லைன் இருக்கு அப்டின்னா, அந்த இடத்துல ஃப்ளஷ் பண்ணியிருக்காங்க அப்டின்னு அர்த்தம். இந்த மாரி பண்ணியிருந்தான். அடுத்து வந்து கான்வெக்ஸ், டபுள் வி பட் வெல்ட். கான்வெக்ஸ் அப்டின்னா, உங்களுக்கு வந்து உங்களுக்கு கர்வா இருக்கும். சரிங்களா? கான்கேவ்னா உள்ள உள்ள கூடி இருக்கும். சரிங்களா? இப்ப வந்து உங்களுக்கு வந்து வெளியில வெளியில வந்து வெல் வந்து எக்ஸஸா வந்து வெல் பண்ணியிருக்கிறது தான் வந்து கான்வெக்ஸ். ஸோ ஒரு கர்வா வந்து உங்களுக்கு வந்து வெல் வந்து டெபாசிட் ஆயிருக்கு. ஸோ அப்படி பண்றது வந்து கான்வெக்ஸ். ஸோ அந்த மாரி சிம்பிளா ரெப்ரசன்ட் பண்றது வந்து கான்வெக்ஸ். கான்கேவ்னா உள்ள உங்களுக்கு வந்து அந்த வெல் வந்து உள்ள போயிருக்கு. சரிங்களா? இது வந்து கான்கேவ். ஃபில்லட் வெல்லுல கான்கேவ். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆ 2 பக்கமும் உங்களுக்கு வந்து லைன் இருக்கு. ஃப்ரண்ட் சைடும் ஃபேஸ் சைடும் லைன் இருக்கு. பேக் சைடும் லைன் இருக்கு. ஸோ அந்த 2 சைடும் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளஷ் பண்ணியிருக்காங்க. கிரைண்ட் பண்ணியிருக்காங்க. அத பிளெண்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல, பிளெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆ ஸோ இது வந்து வி குரூவ். பின்னாடி வந்து பேக்கிரவுண்ட் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பேக்கிரவுண்டையும், ஃபேஸ் சைடையும் உங்களுக்கு வந்து ஃப்ளஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நீங்க இத பார்த்தீங்கன்னா, வி, சிங்கிள் வி, அதுக்கப்புறம் கீழ வந்து பேக்கிரவுண்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ அத ரெப்ரசன்ட் பண்ணுது. அடுத்து வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபில்லட் வெல்டுல 2 டோவும் பிளெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 டோவையும் பிளெண்ட் பண்றது இந்த மாரி சிம்பிள். ஓகேங்களா? இப்ப நீங்க வந்து சிம்பிள்ல அந்த லைன் வந்து எதெல்லாம் வந்து குறிக்குது அப்படின்னு வந்து பார்ப்போம். இது வந்து எந்த ஸ்டாண்டர்ட்ல சொல்லியிருக்காங்கன்னா, BSEN ISO 2553. சரிங்களா? இப்ப வெல் சிம்பிள்ல லைன் வருதா? இந்த லைன எத எத குறிக்குது அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 1 இது எந்த எந்த லைன் ரெப்ரசன்ட் பண்ணா ஆரோ லைன். இது வந்து ஆரோ லைன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் லைன். ரெஃபரன்ஸ் லைன்ல 2 இருக்கு. ஒண்ணு வந்து கன்டினியூயஸ், இன்னொன்னு வந்து டேஷ். கோடு கோடா இருக்கிறது வந்து டேஷ்ட் லைன். இன்னொன்னு வந்து ஸ்ட்ரெய்ட் லைனா இருக்கிறது வந்து கன்டினியூயஸ் லைன். சரிங்களா? இது ஆரோ லைன். ஆரோ லைனுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் லைன் இருக்கு. அதுல 2 இருக்கு. ஒண்ணு கன்டினியூயஸ் லைன், இன்னொன்னு வந்து டேஷ் லைன். சரிங்களா? இந்த 3 இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வந்து வெல்டிங் சிம்பிள். எந்த மாரி குரூவ் இருக்கு அப்படின்னு வந்து இங்க வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஆரோ சைடுல உள்ளது. இது வந்து ஆரோ சைடு. இது வந்து அதர் சைடு. இது ஆரோ சைடு. இது அதர் சைடு. ஸோ ஆரோ சைடு வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு வந்து எங்க இருக்கும் அப்படின்னா, இந்த கன்டினியூயஸ் லைன்ல தான் வந்து ஆரோ சைடு இருக்கும். ஸோ அதர் சைடு வந்து இந்த டேஷ் லைன்ல வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆரோ 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 எந்த பக்கம் இருக்கோ அது வந்து ஆரோ சைடு. அதுக்கு ஆப்போசிட் சைடுல இருக்கிறது அதர் சைடு. சரிங்களா? இப்ப இது வந்து ஆரோ சைடு, இது அதர் சைடு. இதுல வந்து இது ஆரோ சைடு, இது அதர் சைடு. ஸோ ஃபில்லட் வெல்ல நீங்க ஃபில்லட் இதுல பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆரோ லைன் இருக்கா? இந்த இடத்துல ஆரோ லைன் இருக்கு. இது வந்து ஆரோ சைடு. இதுக்கு பின்னாடி இருக்கிறது அதர் சைடு. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இதுல வந்து இப்போ வந்து நான் சிமெட்ரிக் வெல்டு. உங்களுக்கு வந்து சிங்கிள் வி எடுத்துக்கங்க. பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து பேக்கிரவுண்ட் அடிச்சிருக்காங்க அப்படின்னா,
இப்ப நீங்க வந்து ஆரோ சைடு வந்து உங்களுக்கு வந்து அந்த குரூவ் வந்து ஆரோ சைடு. அதர் சைடு வந்து நீங்க வந்து அந்த பேக் ரன். ஓகேங்களா? ஸோ அந்த ஆரோ சைடு வருது பார்த்தீங்களா? அது வந்து குரூவ். அது வந்து எப்படின்னா, இந்த கன்டினியூயஸ் லைன்ல வந்து மென்ஷன் பண்ணணும். அதர் சைடு வந்து இந்த டேஷ் லைன்ல வந்து நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும். புரியுதா? இப்போ வந்து இதுதான் வந்து அந்த வெல் ஜாயின்டு. ஸோ சிங்கிள் வீல பேக் ரன் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஆரோ லைனு. ஸோ இந்த சைடு வந்து ஆரோ சைடு, இந்த சைடு வந்து ஆரோ சைடு, பேக் சைடு வந்து அதர் சைடு. ஸோ அதர் சைடில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பேக் ரன் அடிச்சிருக்காங்க. ஆரோ சைடில் வந்து உங்களுக்கு வந்து குரூவ் இருக்குது. ஸோ இந்த கண்டினியூஸ் லைனில் வந்து ஆரோ சைடில் என்ன இருக்கோ அப்படியே வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ ஆரோ சைடில் என்ன இருக்குது, வி குரூவ் இருக்குது. ஸோ வி குரூவை போட்டாச்சு. உங்களுக்கு அதர் சைடில் என்ன இருக்குது, உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வச்சுருக்காங்க. பேக்ரவுண்ட் சிம்பிள் என்ன, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரேடியஸாக வந்து இருக்கும். சரிங்களா? அது வந்து டேஷ் லைனில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். புரியுதா? அடுத்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து ஆரோ வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இது வந்து ஆரோ சைடு, இது அதர் சைடு. ஸோ ஆரோ சைடில் உள்ளதை வந்து நம்ம வந்து அந்த கன்டினியூஸ் லைனில் போடணும். அதர் சைடில் உள்ளதை நம்ம வந்து டேஷ் லைனில் போடணும். ஸோ அப்படி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? புரிஞ்சா? அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, இப்படியும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஆரோ லைனில் வந்து கீழே போடுறோமா, ஆரோ லைனில் நீங்கள் மேலேயும் போட்டு நீங்கள் வந்து நம்ம வந்து இந்த சிம்பிளை வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஆரோ சைடு, இது அதர் சைடு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஆரோ சைடு இருக்குது பார்த்தீங்களா, ஆரோ சைடு இருக்கிறது வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து நம்ம வந்து கன்டினியூஸ் லைனில் போடுறோம். அதர் சைடில் உள்ளதை வந்து நம்ம வந்து டேஷ் லைனில் போடுறோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா வி குரூவ் மேலே இருக்குது, இதில் வந்து வி குரூவ் கீழே இருக்குது. பட் என்னென்னா டேஷ் லைன் வந்து மேலேயும் கீழேயும் இருக்குது. இப்போ இதில் வந்து கீழே இருக்குது, அதனால் நம்ம கீழே போட்டுறோம். ஸோ டேஷ் லைன் மேலே இருந்துச்சுன்னா நம்ம மேலே வந்து போடலாம். ஓகேங்களா? அதை நீங்கள் வந்து டில்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் காட்டும். ஆரோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த டேஷ் லைன் வந்து மேலே இருக்கலாம், கீழே இருக்கலாம். ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு வந்து அந்த குரூவை வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ அந்த ஆரோ லைன் வந்து அந்த டேஷ் லைன் வந்து மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து குரூ வந்து கீழே இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த டேஷ் லைன் வந்து கீழே இருந்துச்சுன்னா குரூ வந்து மேலே இருக்கும். அவ்வளோதான். சரிங்களா? அந்த டிஃப்ரென்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. ஓகேங்களா? நம்ம இப்படி நம்ம வந்து அந்த வெல் சிம்பிளை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். இப்போ வந்து டபுள் வி. சரிங்களா? இப்போ டபுள் வி இருக்குது. சரிங்களா? டபுள் வி, டபிள்யூ இந்த மாதிரி குரூ இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து சிமெட்ரிக். இப்போ சிமெட்ரிக் வெல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டேஷ் லைனை ஒமிட் பண்ணலாம். சரிங்களா? ஒரே கண்டினியூஸ் லைனை வச்சு நீங்கள் மேலேயும் கீழேயும் உங்களுக்கு வந்து டபிள்யூவி சிம்பிளை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடிஷ்னலாக இந்த கிராஸ் செக்ஷனல் டைமென்ஷனாக சிம்பிளாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. இப்போ ஏன்னா ஃபில்லட் வெல்லில் த்ராட் திக்னஸ் தான் வந்து ஏ ரெப்ரசன்ட் பண்ணுது. இசட்னா லெக் லென்த், ஃபில்லட் வெல்லில் லெக் லென்த் ரெப்ரசன்ட் பண்ணுது. எஸ்னா பெனிட்ரேஷன் டெப்த்து. இப்போ வந்து குரூவில் வந்து எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து வெல் பண்ணியிருக்காங்க, பெனிட்ரேட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் வந்து எஸ்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறது. சரிங்களா? எஸ் வந்து பெனிட்ரேஷன் டெப்த்தை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 mm வந்து உங்களுக்கு வந்து வெல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து பெனிட்ரேஷன். இது வந்து பார்ஷியல் பெனிட்ரேஷன். ஸோ பார்ஷியல் பெனிட்ரேஷனை நம்ம இப்படி வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ 10 mm வரைக்கும் வெல் பண்ணியிருக்காங்க. ஸோ பெனிட்ரேஷன் ஆயிருக்கு. ஸோ இப்படி நம்ம வந்து வெல் சிம்பிளை வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஆரோ சைடில் பார்த்தீங்கன்னா வி இருக்குது. அதுக்கப்புறம் பார்ஷியல் பெனிட்ரேஷனால் உங்களுக்கு வந்து லைன் வருது. இதுவே வந்து ஃபுல் பெனிட்ரேஷன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வி வந்து இந்த லைனில் அட்டாச் ஆகும். ஓகேங்களா? இது ஃபில்லட் வெல்லில் லெக் லென்த் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இசட் வந்து லெக் லென்த். ஸோ 8 mm லெக் லென்த். இசட் 8 அப்படி வந்து மென்ஷன் பண்ணலாம். அடுத்து வந்து த்ராட் திக்னஸ் அதை எப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா A6. ஸோ ஃபில்லட் வெல்லில் த்ராட் வந்து மென்ஷன் பண்ணுறாங்கன்னா இந்த ஃபேஸ்லேருந்து இந்த ரூட் வந்து த்ராட் திக்னஸ். ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க A6ன்னு. ஓகேங்களா?
அதுக்கப்புறம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து 2, 3 வெல் இருக்கு. நீங்க 2, 3 இடத்துல வந்து வெல்ட் பண்றீங்க. அ எவ்வளோ டிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் எத்தன வெல்ட் பண்றீங்க, அதுக்கப்புறம் வெல்லோட லென்த்து. அத எப்படி ரெப்ரசன்ட் பண்றாங்க சிம்பிள்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபில்லட் வெல்ட் அடிச்சிருக்காங்க. ஃபில்லட் வெல்டு 3 ஃபில்லட் வெல்டு ஃப்ரண்ட் சைடும், பேக் சைடும் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரே உங்களுக்கு வந்து சிமெட்ரிக் வெல்டு தான். இது அதனால உங்களுக்கு டேஷ் லைன வந்து ஒமிட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து 2 பக்கமும் ஃபில்லட் வெல்ட் இருக்கு. இசட் வந்து உங்களுக்கு வந்து லெக் லென்த்து. என்னன்னா, உங்களுக்கு வந்து எத்தன வெல்டு வந்து அடிக்கிறாங்க ஃப்ரண்ட் சைடும், பேக் சைடும். ஸோ என்ன ரெப்ரசன்ட் பண்றது, அவங்களுக்கு வந்து எத்தன வெல்டு ஜாயிண்ட் வந்து இருக்கு. 1, 2, 3. ஸோ 3. ஸோ அதுக்கப்புறம் இந்த எல்லுனா என்ன? ஒவ்வொரு வெல்லுக்கும் எவ்வளோ லென்த் இருக்கு. ஸோ சிமெட்ரிக் வெல்டுனால எல்லா வெல்டு இதுக்கும் ஒரே லென்த் தான். அதனால உங்களுக்கு வந்து 150 லென்த். ஸோ 150 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 வெல்லுக்குள்ள டிஸ்டன்ஸ் அது வந்து ஈயா ரெப்ரசன்ட் பண்றாங்க. சரிங்களா? ஸோ 100 ஸோ 100 ஸோ ஃப்ரண்ட் சைடும், பேக் சைடும் உங்களுக்கு ஒரே மாரி இருக்கனால 2 சைடும் ஒரே மாரி தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த டைமென்ஷன் எல்லாம் வரும். ஸோ அதே மாரி கீழயும் போட்டாங்க. ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? இதுவே வந்து உங்களுக்கு வந்து இந்த வெல் சிம்பல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த வெல் லென்த்து அ அதே மாரி உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸு அதே மாரி நம்பர் ஆஃப் அந்த வெல் எலமென்ட் மாறுது அப்டின்னா, உங்களுக்கு வந்து இந்த மாரி நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ வந்து எப்டின்னா, இது வந்து என்ன சொல்லலாம் அப்டின்னா, அசிமெட்ரிக் வெல்டு. ஸோ 2 பக்கமும் டிஃபரெண்ட் உங்களுக்கு வந்து ஒரே மாரி இல்லாம டிஃபரெண்ட்டா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது உங்க டேஷ் லைன்ல வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இசட் வந்து லெக் லென்த்து, அதுக்கப்புறம் ஃபில்லட் வெல்டு, என் வந்து எத்தன வெல் ஜாயிண்ட் இருக்கு. 1, 2, 3. ஸோ 3. அப்புறம் வந்து அ எல்னா லென்த் ஆஃப் த வெல். ஒவ்வொரு வெல்லுக்கும் எவ்வளோ லென்த்து. ஸோ அந்த லென்த்து. ஈனா ஒவ்வொரு டிஸ்டன்ஸ். இப்ப 2 வெல்லுக்குள்ள டிஸ்டன்ஸ் ஈ. ஸோ ஃப்ரண்ட் சைடும், பேக் சைடும் நீங்க பார்த்துட்டு நீங்க வந்து போடணும். சரிங்களா? அடுத்து வந்து காம்ப்ளிமென்டரி இண்டிகேஷன். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த வெல் சிம்பிள்ல அந்த ஆரோ லைன் இருக்கு. இது ஆரோ லைனு. ஆரோ லைன் எண்டுல வந்து உங்களுக்கு வந்து ஃபிளாக் சிம்பிள் இருக்கு அப்படின்னா, இது வந்து ஃபீல்ட் ஆர் சைட் வெல்டு. ஸோ இந்த இந்த ஜாயிண்ட் வந்து நம்ம ஃபீல்ட்ல, சைட்ல தான் வந்து அடிப்பாங்க. ஸோ அத ரெப்ரசன்ட் பண்றது அந்த ஃபிளாக். அதே மாரி அந்த ஆரோ லைன்ல அந்த எண்டுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்க்கிள் இருக்கு அப்படின்னா, இது வந்து ஆல் அரவுண்ட். ஸோ அந்த ரவுண்ட்ல வந்து ஃபுல்லா நீங்க வந்து வெல்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த கன்டினியூயஸ் லைன் அந்த எண்டுல வந்து உங்களுக்கு வந்து பிரான்ச்சா வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அதுல வந்து நீங்க வந்து 2 பிரான்ச் இருக்கும். 1, 2. ஸோ 2 பிரான்ச் இருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வெல்டிங் ப்ராசஸ் என்ன டைப் ஆஃப் ப்ராசஸ் அத நீங்க மென்ஷன் பண்ணலாம். எம்எம்ஏக்கு 111, எஸ்ஏடபிள்யூக்கு 121, மிக்குக்கு 131, மேக்குக்கு 135. அதே மாரி டிக்குக்கு 141. ஸோ அத நீங்க வந்து மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இப்ப அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணணும் வெல் சிம்பிள்ல அப்படின்னா, இந்த மாரி உங்களுக்கு வந்து டெயில்ல வந்து நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து டெயில். சரிங்களா? இந்த ஓப்பன் டெயில்ல நீங்க WPS நம்பரு, அப்புறம் வந்து ஃபில்லர் மெட்டல் டைப்பு, வொர்க்கிங் பொசிஷனு, எந்த என்டிட்டி அக்செப்டன்ட் லெவலு, அ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து இதுல வந்து நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாரி டெயில்ல வந்து நீங்க வந்து மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? இன்னொன்னு வந்து இந்த AWS 2.4 அதுக்கும் இந்த EN 2553 இதுக்கும் டிஃபரன்ஸஸ் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? மேஜர் டிஃபரன்ஸ நம்ம வந்து பார்ப்போம். இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் லைன் தான் இருக்கும். கன்டினியூயஸ் லைன் மட்டும் தான் இருக்கும். டேஷ் லைன் வந்து இருக்காது. சரிங்களா? ஸோ இதுல வந்து ஆரோ சைடுல உள்ளது வந்து கீழ இருக்கும். சரிங்களா? இப்ப வந்து இதுதான் ஆரோ சைடு. ஸோ ஆரோ சைடுல இருக்கிறது வந்து கீழ இருக்கும். இது ஆரோ சைடு. ஸோ ஆரோ சைடோட சிம்பல் வந்து கீழ இருக்கும். அதர் சைடோட சிம்பல் வந்து மேல இருக்கும். ஸோ இதுல வந்து வி குரூவ்.
ஸோ வி 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 குரூவ் வந்து கீழ இருக்கு. ஸோ அதே மாரி இது வந்து பேக்ரவுண்ட் அடிச்சிருக்காங்க. பேக்ரவுண்ட் வந்து மேல இருக்கும். பட் அதுல என்னன்னா, உங்களுக்கு வந்து மேலேயும் மேல மேல இருக்கும். ஆ டேஷ் லைன்ல கீழ இருக்கும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ ஆரோ சைடு எப்பவுமே AWS 2.4ல வந்து கீழ இருக்கும். அதர் சைடு வந்து மேல இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து ISO 25553 அந்த ஸ்டாண்டர்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டேஷ் லைன் கீழயும் மேலயும் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அத பொறுத்து உங்களுக்கு வந்து குரூப் மேலேயும் கீழயும் இருக்கும். ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல டாபிக்ல வந்து உங்கள சந்திக்கிறேன். அன்டில் பை பை. டேக் கேர். சீ யூ. பாய்.